மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஆட்டிடியூடில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரதன் மூலமா நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக ஆயிடலாம். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுறதுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற 5 விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, உங்களால் பண்ண முடியும் நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்த இன்னொருத்தர் இல்லை உன்னால் பண்ண முடியாது, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது அவங்களோட ஒப்பீனியன். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா, உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து அந்த விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்தவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் டிசைட் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு என்னை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. அவங்க லைஃப்பை விட்டு 1 ஸ்டெப் வெளியே தள்ளி நின்றுங்க. லைஃப்ல ஃபெயிலியருக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா தோல்வி அப்படிங்கிறது ஒரு பார்ட். நம்ம தோத்தா திரும்ப முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க. ஏன்னா உங்க லைஃப்ல நடந்த தோல்விகளையோ அவமானங்களையோ நீங்க மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பகிர்ந்துக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் சொசைட்டி உங்களை பார்க்கும். நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அதை ஷேர் பண்ணீங்கன்னா இந்த சொசைட்டி உங்களை ஒரு பரிதாபத்துக்குரிய நபராக தான் பார்க்கும். இதுவே கான்ஃபிடென்ட்டா என் லைஃப்ல இதெல்லாம் நடந்துச்சு, நான் இதெல்லாம் கடந்து வந்தேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த சொசைட்டி உங்களை பார்க்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். 4th பாயிண்ட் என்னன்னா, பாஸ்ட்ல நீங்க செஞ்ச தவறுகள் இருக்கும், அந்த தவறுகளை நினைச்சு முதல்ல வருத்தப்படுறத நிப்பாட்டணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன். ஸோ தவறு செய்யறது ரொம்ப இயல்பு. நம்ம தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டோம், அது தவறுன்னு நம்ம தெரியாம செஞ்சிருப்போம் அப்படின்ட்டு உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க. இதன் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடுவீங்க. அப்போ உங்க கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கணும், இல்லை அவங்க கிட்ட நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னும் லைஃப்ல எந்த விஷயமும் பண்ணாதீங்க. ஏன்னா நல்ல மனிதர்களும் சரி, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்களும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மள தவறா நினைக்க மாட்டாங்க. அந்த நபர்கள் மட்டும் நம்ம லைஃப்ல இருந்தா போதும். நமக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தப்பாவே எடுத்துட்டு இருக்கிற நபர்கள் நம்ம லைஃப்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நம்மளை போய் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நம்மளை சுத்தி 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த 4 பேரும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நபர்களா இருந்தா போதும். இந்த 5 விஷயத்த உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. நீங்களும் மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா இந்த சொசைட்டில மாறிடுவீங்க. தேங்க்யூ. சந்திப்போம்.